லெபனானில் இஸ்ரேல் காட்டுத்தனமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அது எந்தெந்த இடங்களையெல்லாம் தாக்கியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டு போவீங்க. அதை நான் வரிசையாக சொல்கிறேன். சுவிட்சர்லாந்து அப்படிங்கிற நாடு இப்போ ஸ்பெயினுக்கு பின்னாடி அவங்களும் இணைஞ்சிருக்காங்க நியாயத்தின் பக்கம். அப்படி அமெரிக்காவுக்கு எதிராக அவர்கள் செய்திருக்கக்கூடிய காரியம் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய கைத்தட்டல்களையும் வாங்கியிருக்கு. என்ன செஞ்சுருக்காங்க சுவிட்சர்லாந்து? வடகொரியா தொடர்ச்சியாக ஆயுதங்களை பரிசோதனை செய்து கொண்டே இருக்கிறது. மிசைல் டெஸ்ட் ஒன்று இன்னைக்கு நடத்தியிருக்காங்க. அது வித்தியாசமான ஒரு பயிற்சி. அதை பற்றிய விளக்க காணொளிகளோடு நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஹார்மோஸ் நீரணையில் இருந்து இனிமே யாருனாலும் கப்பலை நகட்டிட்டு போகலாம். இஸ்ரேல், அமெரிக்கா இந்த ரெண்டு நாடுகளுக்கு மட்டும் அனுமதி கிடையாது. அப்படின்னா இனிமே இந்தியாவில் கேஸ் பஞ்சாயத்து, பெட்ரோல் டீசல் பஞ்சாயத்து கிடையவே கிடையாதுங்கிறத முழுமையாக நம்பலாம். நெதன்யாகு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது தொடர்பான சோசியல் மீடியாவில் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிலை இஸ்ரேல் ஒன்று சொல்கிறாங்க, ஈரான் ஒன்று சொல்கிறாங்க. இந்த ரெண்டு நாடுகளுமே சொல்லி இருக்கக்கூடிய அஃபீஷியலான இன்ஃபர்மேஷனை தான் இங்கே நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பராக டிசைன் பண்ணி அழகாக கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. டக்கர் கால்சன் அப்படிங்கிற பத்திரிகையாளர் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறையா செய்திகளை தொகுத்து வழங்கக்கூடியவர், நிறையா இன்டர்வியூஸ் எடுக்கக்கூடியவர். புட்டினையும் இன்டர்வியூ எடுத்திருக்காரு, ட்ரம்ப்பையும் இன்டர்வியூ எடுத்திருக்காரு. ட்ரம்ப்புக்கு ஆதரவாக களமாடி அவருக்காக வாக்குகளை சேகரித்தவர். நிறையா ஈரான் சைடில் இருந்தும் இஸ்ரேல் சைடில் இருந்தும் இந்த போருக்கு முன்னதாக அதிகமான அளவில் இன்டர்வியூஸ் எடுத்தது, தலைவர்கள் எடுத்தது அவர் தான். இப்போது அவரை சிஐஏ பயங்கரமாக துருவி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்களாம். கூடிய சீக்கிரமே அவர் ஜூலியன் அசாஞ்சே மாதிரி கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவரே இன்டர்வியூவில் பேசுகிறாரு. ஸோ அடுத்த குறி, அமெரிக்காவினுடைய அடுத்த குறி பத்திரிகையாளர்கள் தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஜப்பானுடைய கடல் பகுதியில் வடகொரியா விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் அவங்க ஏவி இருக்கக்கூடிய ஏவுகணை அப்படிங்கிறது சரியாக 420 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போய் பாஞ்சிருக்கு. இது ஜப்பானுக்கு பெரிய அளவிலான நெருக்கடியும் கொடுத்துருக்கு. திருப்பி பதிலடி கொடுக்குற அளவுக்கு ஜப்பானுக்கு தைரியமும் கிடையாது. அப்படி என்ன பிரசாத் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டால், நேற்றைய தினம் 10க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஜப்பானுடைய கடல் பகுதியில் ஏவுனாங்க வடகொரியா. இன்னைக்கு அகைன் மறுபடியும் ஒரு சோதனை ஒன்று செஞ்சுருக்காங்க. அதில் 12 அதிதுல்லியமான 600 மில்லிமீட்டர் மல்டிபிள் ராக்கெட் லாஞ்சரை ஏவி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஜப்பானுக்கு வயிற்றில் புளிய குறைக்கக்கூடிய நிகழ்வு தான். தொடர்ச்சியாக ஜப்பான் அப்படிங்கிற நாடு இந்த ஹார்மோஸ் நீரணை இருக்குல்ல, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ், அந்த இடத்துக்குள்ள அமெரிக்கா சொன்னாங்க அப்படிங்கிறதுனால தன்னுடைய படை வீரர்களை அனுப்பியதாக ஒரு செய்தி ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு. இதை ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் டகாய்ச்சி அவங்க மறுக்கிறாங்க. அவங்க சொல்லி தான் நாங்கள் அதை செய்யணும்னு இல்லை, எங்களுக்கே ஒரு சுய புத்தி இருக்குது, அமெரிக்கா சொல்லி ஜப்பான் செய்யுது அப்படிங்கிற அந்த செய்தி பொய்யானது அப்படிங்கிறதையும் அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அலெக்ஸ் கின்னர், இந்த வார்த்தைகளை நீங்கள் சமீபத்தியாக ஒரு 3 நாட்களாக உச்சரிச்சிருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, இவர் ஒரு அமெரிக்க விமானி. இந்த பைலட்டினுடைய வாழ்க்கை ரொம்ப துரதிருஷ்டவசமானது தான். அமெரிக்காவில் பிறந்திருக்காரு, நல்லா படிச்சிருக்காரு, நல்ல வேலையில் இருந்திருக்காரு, நல்ல மனைவி, 2 இரட்டை குழந்தைகள் இவருக்கு சொந்தமாக இருந்திருக்காங்க. பட் இப்போ அந்த உறவுகளை இழந்து இவர் மட்டும் இறந்து போயிட்டார். KC-135 அப்படிங்கிற அந்த எரிபொருள் நிரப்பக்கூடிய விமானத்தை அமெரிக்காவுக்காக இயக்கியவர் தான் இவர். இப்போது எண்ணிலடங்காத உயிர்கள் பலியாயிட்டே இருக்குது. அதில் அமெரிக்காவில் 6 உயிர்கள் பலியாயிருக்கு. ஈரானில் 2000க்கும் மேற்பட்டோர் இறந்துதான் ரெக்கார்ட் சொல்லுது. இஸ்ரேலில் எவ்வளவு பேர் இறந்தாங்கங்கிற கணக்கு தெரியல. அமெரிக்காவில் ஒவ்வொரு இராணுவ வீரர்களுடைய இறப்புக்கும் பழி தீர்க்கப்படும்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார். இங்கே பழி தீர்க்கப்படுவது உங்களுடைய மகனை நீங்கள் களமிறக்க வேண்டும், ஊரார் விட்டு பிள்ளையை இறக்கி விளையாடக்கூடாது மிஸ்டர் ட்ரம்ப் அவர்களே அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. பட் இவருடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபத்திற்குரியது. அந்த 2 இரட்டை குழந்தைகளையும் ரொம்ப பாசமோடு இவர் கொஞ்சி விளையாடக்கூடிய பதிவுகள்லாம் நெட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு. எல்லாமே உயிர் தான். அதில் அமெரிக்கனாக இருந்தானே, இந்தியனாக இருந்தானே, ஈராக்கியனாக இருந்தானே, எல்லா உயிர்களுக்குமாகவும் குரல் கொடுப்பது தான் நம்முடைய வேலை. ஏன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு எழுதினவனும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கவிஞன் தானே. உலகத்தில் நியாயவான்களும் சில பேர் இருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இல்லை பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் விலகிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கக்கூடும். ஸ்பெயின் இதில் ஃபஸ்ட்டு.
ஸ்பெயின் தன்னுடைய ஏர்பேஸ் எதையுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அமெரிக்காவுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. எங்ககிட்டலாம் எதுவும் உதவி கேட்டு வராதிங்க போர் சம்பந்தமாக அப்படின்னு. அதனுடைய வரிசையில் இப்போ சுவிட்சர்லாந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வான்வெளியில் இருந்து நீங்கள் டைரெக்டாக ஏர் ஸ்ட்ரைக் நடத்துறதுக்கு எங்களுடைய ஏர்பேஸை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. சுவிட்சர்லாந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறதுங்கிறது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம்தான். இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு லைப்ரரி இருந்தது. அந்த நூலகத்தை தொடர்ச்சியாக அழித்தாங்க. அறிவை கொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆயுதத்தை இன்றைக்கி இருக்கக்கூடிய வேர்ல்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாரம்பரியமாக இருக்கக்கூடிய புத்தகங்களை சூறையாடுவது, வரலாறுகளை சூறையாடுவது, வரலாறுகளை திரிப்பது, கோயில்களில் கல்வெட்டுகளில் பிற மொழி கலந்த வார்த்தைகளை எழுதி வைக்கிறது, தமிழை அழிப்ப நினைப்பது. இது தமிழ்நாட்டில். இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நாட்டிலையுமே அந்த இன அழிப்பு அப்படிங்கிறது ஆக்கிரமிப்பாளர்களால் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. அறிவையும் வரலாறையும் சிதைக்கக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறுது. அந்த வகையில் லெபனானில் பெய்ரூட்டில் மிக முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம், லெபனான் தேசிய பொது பல்கலைக்கழகம் மீது இஸ்ரேல் குண்டு வீசி அதை அழிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த பல்கலைக்கழகத்தினுடைய இயக்குனர் டாக்டர் ஹுசைன் பாசி மற்றும் டாக்டர் முர்தாசா ஸ்ரூர் அப்படிங்கிற 2 நபர்களையும் குறிவைத்து கொண்டிருக்காங்க. இது ஒருத்தனுடைய அறிவை முடக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கமாக இருக்குது. நீங்கள் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய அணு ஆயுத கிடங்குகள் மீதையோ ஆயுதங்கள் இருக்கக்கூடிய இடங்களையோ அட்டாக் பண்ணலாம். பட் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நம்முடைய அறிவை மழுங்கடிக்கக்கூடிய செயல். இது இஸ்ரேல்காரங்க இவ்வளவு மோசமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத உலகத்திற்கு வெட்ட வெளிச்சமாக காண்பிப்பதற்கு தான் இது செய்தி. நிறையா பேருக்கு இந்த மாதிரியான செய்திகள் பிடிக்கல. தொடர்ச்சியாக ஈரான் டெல்லவீவில் அட்டாக் நடத்திருச்சு, டெல்லவீவில் பாருங்கள் மக்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. அதை சொல்கிறது என் வேலை இல்லையா? இங்கே ஒரு அடி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதையும் சொல்லணும், அங்கே ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னா அதையும் சொல்லணும். ரெண்டையுமே சரிசமமாக வச்சு தான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு நீ இப்படி செய்தி சொல்லு அப்படி செய்தி சொல்லுன்னு சொல்லிட்டு கைட் பண்ணுறது எந்த வகையில் நியாயம் எனக்கு புரியல. ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் தன்னுடைய மக்கள் நேரடியாக போய் எளிமையாக தொடர்பு கொண்டு அவனுக்காக சாகவும் தயாராக இருக்கணும். அப்படிப்பட்ட தலைவர்கள் உலகத்தில் இருந்தாங்க, தமிழ்நாட்டிலையும் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே குண்டு துளைக்காத காரில் தான் பயணப்படுறாங்க. ரிசா பக்லவி அப்படிங்கிற நபர் ஷா வம்சாவளியை சேர்ந்தவங்க. அவர் உக்ரைனில் போய் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்திச்சாரான்னு கேட்டால் ஃப்ரான்ஸில் வச்சு சந்திச்சுட்டு அடுத்ததாக ஜெர்மனிக்கு பயணம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய முனிச் அப்படிங்கிற நகரத்தில் குண்டு துளைக்காத ஒரு இடத்துல நின்று பேசுகிறாரு மக்கள்கிட்ட. அதுவும் அங்கே இருக்கக்கூடிய ஈரான் மக்கள்கிட்ட அவர் பேசினதா ஒரு செய்தி. அந்த மக்கள் அடிச்சிடுவாங்க அப்படிங்கிறதுனால தான் அவர் அந்த குண்டு துளைக்காத அந்த இடத்துல வச்சு பேசுகிறார். பட் ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியானோ, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரோ, ஈரானுடைய மிக முக்கியமான தலைவர்கள் இருக்கக்கூடிய லாரிஜானியோ, இவங்க எல்லாருமே தெருக்கல்ல இந்த குட் ஸ்டே அப்படிங்கிற நிகழ்வில் அவங்க வாட்டுக்கு நடந்து போகிறாங்க. பொதுமக்கள் அவங்க கூட கை கொடுக்குறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. இதுதானே ஒரு தலைவருக்கு அழகு. அப்போ ஈரான் மக்கள் யாரை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ரிசா பக்லவியவா, இல்லை பெஜஸ்கியானையும் அப்பாச்சராக்கி லாரிஜான மாதிரியான நபர்களையா, இல்லை கமினியினுடைய வம்சாவளியை சேர்ந்தவங்களையாங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. ஈரான் ஒரு சபதம் ஒன்று செய்கிறாங்க. அந்த சபதம் என்ன அப்படின்னா, நெதன்யாகு உயிரோடு இருந்தால் அவரை தேடி கண்டுபிடித்து நாங்கள் கொலை செய்வோம் அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெதன்யாகு உயிரோடு இருக்கிறாரா அப்படிங்கிறது தொடர்பான பேச்சுக்களும் அவருடைய 6வது விரல் தொடர்பான ஏஐ வீடியோவும் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது சம்பந்தமாக ஈரான் கிட்ட கேட்டப்போ அவர் உயிரோடு இருந்தார்னா மறுபடியும் அவரை தேடி கண்டுபிடித்து கொள்வோம், அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே அவரை கொண்டுட்டோம் அப்படின்னு ஈரான் சைடில் சொல்கிறாங்க. இதற்கு அப்படியே பேரலாக இன்னொரு நிகழ்வு, நெதன்யாகு அவனுடைய கட்டடம், அவர் தங்கியிருந்த கட்டடம், அவருடைய அலுவலகமோ வீடோ ஏதோ ஒன்று டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்தியாவை சேர்ந்த ஒரு ரிப்போர்ட்டர் செய்தி சேகரித்து கொண்டிருந்த போது அந்த செய்தியை சேகரித்ததற்காக அவர் கைது செய்யப்பட்டார் இஸ்ரேலில் வைத்து அப்படின்னு சமூக ஊடகங்களில் வைரலாக ஒரு செய்தி ஒன்று போயிட்டுருக்கு. அது ரூமரா இல்லை நிஜமாவே நடந்ததா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் இந்த மாதிரியான ஒரு செய்தி ஒன்று போயிட்டுருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காக தான் நான் அதை பதிவு செய்கிறேன். இதற்கு இஸ்ரேல் சைட்லேருந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அவங்களும் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெதன்யாகுவினுடைய 6வது விரல் தொடர்பான அந்த ரூமருங்கிறது ஆமாம் அது ரூமர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நெதன்யாகு உயிரோடு தான் இருக்கிறார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் இஸ்ரேல் சைட்லேருந்து சொல்கிறாங்க. இருவேறு கருத்துக்கள் இருக்குது. அதே நேரத்தில் பத்திரிகையாளர்கள் செய்திகளை சொன்னாங்கங்கிறதுனால அவங்க அரெஸ்ட் பண்ணப்படுறாங்கன்னா ஈரான் சொல்லக்கூடிய விஷயமும் உண்மையாக இருக்குமோ?
நெட்டில் வரக்கூடிய செய்திகளும் நெதன்யாகு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த செய்தி உண்மையாக மாறிவிடுமோ அப்படிங்கிறதையும் நினைக்க தோணுது. துபாயில் இருக்கக்கூடிய ஜபல் அலி அப்படிங்கிற துறைமுகம், அபுதாபியில் இருக்கக்கூடிய கலீஃபா அப்படிங்கிற துறைமுகம், அதே நேரத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய புஜைரா அப்படிங்கிற துறைமுகம், இதுதான் ஈரானுடைய இன்றைய இலக்காக இருக்குது. இதற்காக அவங்க செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அட்டாக் நடத்துறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 1 மில்லியன் பீப்பாய்களுக்கு மேலே ரெடி பண்ணி வெளியேற்றக்கூடிய வேலையை தான் இந்த மிக முக்கியமான புஜைரா அப்படிங்கிற அந்த துறைமுகத்தில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதுவும் முடக்கப்பட்டுச்சு அப்படின்னா கப்பல்கள் போகிறதுக்கான வாய்ப்பை வேணால் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இங்கே ஈரான் சைடு அதை நாங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுறோம் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த மாதிரி ரிஃபைனரி சோர்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு கச்சா எண்ணெயை ரிஃபைனரி பண்ணுறதுக்கான இடம் இல்லையே. அப்படி இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி அடுத்த 2 மாதங்களில் மே மாத தொடக்கத்தில் இந்த போர் அது வரைக்கும் நடந்ததுன்னா ஒரு பெரிய தட்டுப்பாடுங்கிறது உலகளாவிய அளவில் வரத்தானே செய்யும். ட்ரம்ப் இன்னைக்கு காலையில் ஒரு விஷயத்த சொல்கிறார். 90 முறை நாங்கள் கார்க் அப்படிங்கிற தீவில் அட்டாக் நடத்தினோம், அவங்களுடைய ரிஃபைனரி சோர்ஸ் எல்லாத்தையும் மேக்ஸிமம் காலி பண்ணிட்டோம், சேமிப்பு கிடங்குகள் மீதும் அட்டாக் பண்ணியிருக்கோம், முதல்ல அப்படி ஒரு நடக்கவே இல்லை, அடையாள அடிதான் அப்படின்னு சொன்னார். பட் யுஏஇ சைடில் இருந்து அவங்களுக்கு அந்த யூஎஸுக்கான பேஸ் கொடுத்து அவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு வழிவகுத்து கொடுத்தாங்க. இப்போ அட்டாக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை ஈரான் பார்த்திங்கன்னா ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. பட் ட்ரம்ப் அது ஒரு பெரிய சாதனையாக சொல்கிறார். இனிமே ஈரானில் அடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு வேற சொல்கிறார். ஆனாலும் இந்த போரை தொடர்ச்சியாக அவர் நடத்துறதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது? அவர் தொடர்ச்சியாக தோற்று கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது மட்டுமே தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லை, அவர் சொல்லியிருக்காரு, நெதன்யாகு பற்றிய செய்திகளை விடுங்க, என்னை டைரக்டாக ஈரான் அட்டாக் பண்ணாங்கன்னா, கொலை செஞ்சிட்டாங்கன்னா அமெரிக்கா என்ன செய்யணுங்கிறதையும் நான் ஏற்கனவே எழுதி வச்சிட்டேன் அப்படிங்கிறதையும் ட்ரம்ப் சொல்லி முடிக்கிறார். இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை தான். ஈரான் இப்போது கடலுக்குள்ள கன்னி வெடிகளை பதிக்கிறதுக்காக புதிதாக ஆயுதங்கள் ஒன்றை தயாரிச்சிருக்காங்க. அது மிசைல் மூலியமாகவே டைரக்டாக கடலுக்குள்ளே போய் அங்கே கன்னி வெடிகளை அது பதிக்குமா. இப்படிப்பட்ட நிகழ்வுகளை ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியை வைத்து உலகம் முழுவதும் செய்தியாளர்கள் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த செய்தியாளர்களை இப்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கட்டம் கட்டிக்கிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.